அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுள் அப்படின்ற ஒரு பெரிய சப்ஜெக்டை பற்றி பார்க்க போகிறோம். கடவுள், இயற்கை நியதி, அருட்பெருஞ்சோதி, அந்த பேராற்றல், இப்படி பலவிதமாக இருக்கிற இந்த கடவுளை பற்றி நம்ம கடவுள் எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, என்னவா இருக்கிறாரு, கடவுளை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்லுது, நம்ம இந்து மதம் என்ன சொல்லுது, இந்து மதத்தில் ஏன் எதற்காக இது மாதிரிலாம் சொல்லப்பட்டது, இப்படி இந்த கடவுளை பற்றி மிக விரிவாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் கடவுள் சம்பந்தமாக ஏற்கனவே ஒரு காணொளி நம்ம பதிவிட்டிருக்கோம். அது ரொம்ப நீண்ட நாள் ஆகிடுச்சு. இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளார போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப விரிவாக இதை சொல்ல போகிறோம். அது பிரித்து ஒரு 2 வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ ஒரே வீடியோவாக கடவுள் யார், எங்கே இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை அடைய முடியுமா, அதை உணர முடியுமா, பார்க்க முடியுமா அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக நம்ம பார்ப்போம். ஏன் இதை இவ்வளோ தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த மோட்சம் அடைகிறதுனாலும் முக்தி அடைகிறதுனாலும் நீங்கள் என்ன அப்படின்னா கடவுள் சார்ந்து தான் இருக்குது. அப்போ கடவுள் யாருன்னு தெரியாமல் நம்ம எப்படி கடவுளை வணங்குறது? எனக்கு கடவுளை பற்றி எதுவுமே தெரியாது. கடவுள் யாருன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் நான் கடவுளை வணங்குறேன். அது உண்மையாக இருக்கா, பொய்யாக இருக்கா, உலக மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம மூதாதையர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மற்ற மதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, விஞ்ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதிகபட்சமாக இதை பற்றிலாம் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் இந்த காணொளியில் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம யோகா கிளாஸில் என்ன பண்ணுவோம், 2 நாள் வகுப்பு சனி ஞாயிறில் நடத்துவோம். இந்த 2 நாள் வகுப்பில் முதல் சாப்டர் எது அப்படின்னா, இந்த பிராணாயாமம், இந்த சித்த வித்தை, வாசியோகம் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கு அடுத்த சாப்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடவுள் சாப்டர் தான். ஏன்னா கடவுளை உணரணும் அப்படின்னா அவர் யாருன்னு தெரியணும்ல. யாருன்னு தெரியாமலே நான் அவரை எப்படி உணர முடியும், பார்க்க முடியும்? அப்போ இது ஒரு புரியாத புதிராக இருக்குது. அந்த காலம் தொட்டு பல்லாயிரம் வருடங்களாக இந்த கடவுள் பிரச்சனை இங்கே ஒரு பெரிய சிக்கலாகவே, பெரும் பிரச்சனையாகவே இங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ கடவுளை யாருன்னு தெரியாமல் நான் எப்படி வணங்குறது? கடவுளை எப்படிலாம் வணங்கலாம்? நான் வணங்கிட்டு இருக்கிற முறைங்கிறது சரியான முறையா, நம்மளோட மூதாதையர்கள் நம்ம அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த முறைங்கிறது சரியானதா அப்படிங்கிற பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 நாள் வகுப்பில் இந்த 2வது சாப்டரு, இந்த கடவுள்ன்ற சாப்டரை நம்ம பார்ப்போம். அந்த கடவுள்ன்ற சாப்டரை அங்கே என்ன பார்க்குறோமோ அதையே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த கிளாஸில் என்னென்னா, இந்த 2 நாளும் நீங்கள் பொய்யே சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் உள்ளதை உள்ளபடி பார்க்கணும், அறிவுபூர்வமாக, விஞ்ஞானபூர்வமாக பார்க்கணும். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா தெரியுதுன்னு சொல்லணும், எனக்கு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லணும். உள்ளதை உள்ளபடி இந்த கிளாஸில் பார்க்கணும். இப்பயுமே நீங்கள் அப்படி தான். இனிமேல் என்னோடய அனுபவத்துக்கு தெரியாத ஒன்று அதை நான் எப்படி ஒத்துக்கிறது? இப்போ சில விஷயங்கள் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் இல்லையா? அதை உணராத நிறைய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நிறைய விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளும் விஷயம் அறிவீனமாக இருக்கக்கூடாதுல்ல. அதாவது சொல்லுவாங்க, லாஜிக்கே இல்லாமல் நம்ம எப்படி ஏற்றுக்கிறது, லாஜிக்கே இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் உண்மைத்தன்மையே இல்லையே, பொருந்த மாட்டேங்குது. நீங்கள் சொல்கிற விஷயத்துக்கும்
நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துக்கும் பொருந்த மாட்டேங்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த கடவுள் விஷயங்களும் நிறைய நிறைந்து இருக்குது. இப்போ முதல்ல நீங்கள் கடவுளை யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களோட அனுபவத்தில், நிறைய பேரோட அனுபவத்தில் கடவுள் யார் அப்படின்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அப்படியே அடுக்கிக்கிட்டே போவீங்க. கடவுள் யார், என்ன, எப்படி அப்படின்னு இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போவீங்க. இப்போ எப்படி அடுக்குறீங்க அப்படின்னால், முதல்ல சிவபெருமான், அவருக்கு பொண்டாட்டி பார்வதி, அவர் புள்ள முருகன், அவருக்கு பெரிய புள்ள விநாயகர், அவருக்கு வந்து சிவகாமி அப்படின்ற ஒரு இன்னொரு பொண்டாட்டி ஒருத்தர் இருக்கா, ஒரு சிவன்கிறவர் 2 பொண்டாட்டிக்காரு. அப்போ விநாயகருக்கு சித்தி புத்தி அப்படின்னு 2 மனைவி இருக்காங்க. ஆனால் சில புராணத்தில் என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து திருமணம் பண்ணிக்கலன்னு சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான கதைகள் எல்லாம் இருக்குது. விஷ்ணு இருக்கார், கோகுலத்தில் அவர் வந்து பெண்களோட உலா வராரு குழந்தை சின்ன வயசில். அப்புறமா என்ன பண்ணுறாரு, அவர் அவதாரம் எடுக்கிறாரு, ராமரா அவதாரம் எடுக்கிறாரு, பன்னி அவதாரம் எடுக்கிறாரு. இப்படி பலவிதமான கதைகள் இந்த இந்து மதத்தில் நிறைய பரவி கிடக்கு. இப்போ இங்கே இப்படி பரவி கிடக்கு இல்லையா? அதுக்கப்புறமா பிரம்மான்னு ஒருத்தவர் இருக்கார், அவரோட மனைவி இருக்காங்க. அப்புறம் வந்து லட்சுமின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, சரஸ்வதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆனால் இந்த உருவங்கள் எல்லாம் ரவிவர்மாவின் சிறப்பான ஓவியங்கள் அப்படின்றது தெரிஞ்சுங்க. அதை நம்ம வந்து ரசிக்கணும். இந்த சரஸ்வதியோட உருவமும் இந்த லட்சுமியோட உருவமும் மிக அழகான ஒரு உருவம். அதை விட இந்த கிருஷ்ணரோட உருவம் இருக்கு இல்லையா, இந்த கவரக்கூடிய உருவம். அந்த 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 ஓவியரையெல்லாம் நம்ம வந்து பாராட்டணும். இன்றளவிலும் அந்த புல்லாங்குழலை வைத்திருக்கும் அந்த கிருஷ்ணன் உருவம் மிக அழகாக இருக்கும். ஏன்னா அவன் மாயக்கண்ணன். சரி, ஏன் அவனை மாயக்கண்ணன் சொல்கிறாங்க? அவன் ஏன் கோகுலத்தில் அப்படிலாம் இருந்தான் அப்படின்னா, அதற்கெல்லாம் சில தத்துவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த பக்கம் வந்தீங்கன்னா, இன்னும் சில பேர்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயனார், வீரனார், கற்பனசாமி, சொரிமுத்து ஐயனார், அதுக்கப்புறம் வீரன், அப்புறம் இந்த நிறையா குலதெய்வங்கள் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த குலதெய்வம்லாம் எங்கேருந்து வந்துச்சு, எதன் அடிப்படையில் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சில ஆய்வுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த குலதெய்வங்கள் அப்படின்னு இருந்தது நம்மளோட மூதாதையர்கள். ஏற்கனவே ஒரு சில பேர் காவல் காத்தாங்க. அந்த காவல் காத்தவர்களை நாம் கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்களுக்கு முன்னாடி காவல் காத்த அவர்களை நாம் காவல் தெய்வங்களாக நாம் வந்து இன்றைக்கி வந்து வணங்கிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, இறந்தவங்களை எப்படி நம்ம வந்து அவங்களுக்கான சில பூஜைகள் சில படைப்போம் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்க நினைவு நாள் அப்படி படைப்போம் இல்லையா? அது அப்படியே என்னவா மாறிடுச்சு, வழிபாடாக அது வந்து பிற்காலத்தில் மாறிடுச்சு. இப்படிப்பட்ட இதெல்லாம் இது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. இந்த கற்பனசாமி இது அதுன்னு நிறையா இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற இந்த தெய்வங்கள்லாம் யாருன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இவங்க மூதாதையர்களாக இருந்தவர்கள். அவர்களை நாம் கடவுளாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னால், அவர்கள் எல்லாம் மனிதர்களாக இருந்தவர்கள். அதுக்கு அடுத்தாற்போல் இந்த வந்து புத்தரை வந்து கடவுளாக ஏற்றுக்கிற சில பேர், மகாவீரரை கடவுளாக பாவிக்கிறவர்கள், இப்படி பல பேர் பலவிதமாக இங்கே வந்து நமக்கு வந்து பரவி கிடக்கிறாங்க. அப்போ அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு இயேசு கிறிஸ்து அந்த மதத்தில் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிறிஸ்துவை வந்து கடவுளாக எடுத்துக்கிறாங்க. அவங்க அம்மா மாதாவை வந்து கடவுளாக வணங்குறவராங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ரெண்டுத்துக்கும் இல்லாமல் பரமபிதா அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அந்த பரமபிதாவை வணங்குபவர்கள். அதுக்கப்புறம் இந்த இஸ்லாத்தில் முஸ்லீம் பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அல்லான்னு சொல்கிற இந்த நபர் யார், இந்த பரமபிதா அப்படின்னு சொல்கிற இந்த நபர் யார், இப்போ நம்ம சொல்கிற இந்த தெய்வங்கள் யார், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க,
ஒரே ஒரு கடவுள் தான் சொல்கிறாங்க. அல்லான்ற ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பரமபிதா அப்படின்ற ஒரு கடவுளை இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பலவிதமான கடவுள்களை நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த கடவுள்களில் எந்த கடவுள் தான் உண்மையான கடவுள், யார் தான் கடவுள் அப்படிங்கிறது இங்கே நமக்குள்ளே ஒரு குழப்பம் வருது இல்லையா? மிகப்பெரிய குழப்பம். யார் தான், அல்லா தான் கடவுளா, இயேசு தான் கடவுளா, இப்போ இந்த இந்து மத கடவுள் இவங்க எல்லாமே கடவுள்களா அப்படின்னு நம்ம வந்து இதெல்லாம் ஆராய வேண்டிய நிறைய நிர்பந்தத்தில் நம்ம இருக்கோம். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஆராய்ந்து அதையெல்லாம் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, இதையெல்லாம் ஆராய்ந்து ஓரளவுக்கு நம்ம வந்து உங்களுக்கு வந்து அதை எல்லாமே சரி பண்ணி ஒரு விஷயமாக உங்களுக்கு வச்சுருக்கோம். அதை தான் இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல போகிறோம். இப்போ வந்து இப்போ கடவுள் யார், எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, இந்த நம்ம மதத்தில், இந்து மதத்தில் சொல்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளோட மூதாதையர்கள், வேதங்கள், சில நூல்கள், இவர்கள் எல்லாமே ஒரு விதமாக சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம வணங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள், வேறுபாடு இருக்குது அப்படின்னு சில கேள்விகள் உங்களுக்குள்ளே வரணும். நிறைய பேருக்கு வராது, அதை யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. அதாவது அந்த அளவுக்கு நுட்பமாக போகவும் ஒரு சிலர் மாட்டீங்க. இப்போ நம்ம அப்பா சொன்னார், அதனால சூடம் ஏற்றுறோம், சாம்பார் எண்ணி போடுறோம், ஒரு ஊதுவத்தி கொளுத்துறோம், கையை எடுத்து ஒரு 2 நிமிஷம் கும்பிட்றோம். அந்த 2 நிமிஷத்தில் உங்களுக்கு மனம் வந்து அமைதியாகிடுது, அந்த தியானத்துக்கு போயிடுறீங்க, உடனே கடவுளை தரிசிச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் வந்து கடவுளை தரிசித்து நீங்கள் நிம்மதி அடைஞ்சிடுறீங்க. இப்படியெல்லாம் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு வழி உண்மையாகவே கடவுளை பார்ப்பதற்கு இப்படி ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வழி இருக்குது அப்படின்னால் எங்களுக்கெல்லாம் மிகுந்த ஆனந்தமாக இருக்கும். அப்போ அதுக்காக தானே நம்ம இவ்வளோ பாடுபடுறோம். இப்போ நிறைய பயிற்சிகள் சொல்லி கொடுக்குறோம். கடவுளை அடைவதற்கான நிலைகள் எப்படி எப்படிலாம் அடையிறது, எவ்வளோ அந்த பயிற்சியில் எது வரைக்கும் போகணும், அதற்கான நுட்பங்கள் எல்லாத்தையும் இவ்வளோ கஷ்டங்கள் ஏன் படணும்? டெய்லி தியானம் வந்து தியானத்தில் உட்காந்து அவரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ஏன் அவ்வளோ சிரமப்பட்டுலாம் தியானம்லாம் பண்ணிக்கிட்டு, நேராக போனோமா, அங்கே உருவம் ஒன்று இருக்குது, வணங்கினோமா, பார்த்தோமா, அவர் காட்சி அளிச்சிட்டாரா அப்படின்னால் அது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. திருப்புகழில் இந்த அருணகிரிநாதர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்னென்னா, நீங்கள் கடவுளை பார்த்த அந்த நிமிடம், இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே வந்து சூடம் கொளுத்துறாரு. அந்த சூடம் கொளுத்துவதற்கு அந்த அந்த கையில் 5 கை இருக்குது, அதில் ஆயுதங்கள் ஏந்தி இருக்காங்க இல்லையா, அதற்கு எல்லாத்துக்குமே தத்துவம் இருக்குது. அது அந்த ஜோதி ரூபத்தில் தான் அந்த கடவுள் இருப்பதற்கான ஒரு வழிமுறை தான் அந்த சூடம் கொளுத்துறது. அதே போல் நாம் வந்து கரையணும், இந்த பாவங்களை எல்லாம் கரைச்சி அந்த இறைவனடி நம்ம வந்து சேரணும். அதற்கான குறியீடு தான். அப்புறம் அங்கே இருக்கும் மங்கள வாத்தியங்கள், அது எல்லாம் நமக்குள்ளாரையே நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள். இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்படி ஈஸியாக நீங்கள் போய் கடவுளை தரிசிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குன்னா நாங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். மீண்டும் அதை நான் பதிவு பண்ணுறேன். அப்படி வந்து அருணகிரிநாதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கடவுளை பார்த்த அடுத்த நிமிடம் முக்தி அடைந்து விடுவீர்கள், நீங்கள் பிறவா நிலையை அடைந்து விடுவீர்கள், நீங்கள் இந்த மாயையிலிருந்து மீண்டு விடுவீர்கள், உங்களோட எல்லா தன்மையும் மாறிவிடும், ஒரு கடவுளுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் சென்று விடுவீர்கள். கடவுளுக்கு கீழே ஒரு ஸ்டெப் கீழே, கடவுள் 20வது படியில் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த 18 படிங்கிறது உங்களுக்கு உகந்த படியாக இருக்குது. 18வது படியில் கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 17வது படியில் நீங்கள் நின்றுக்கலாம், அவர் அருகையில் நீங்கள் போய் நின்றுக்கலாம். அப்படி நீங்கள் கடவுளை தரிசிச்சிட்டிங்கன்னா அவருக்குள்ளே நீங்கள் ஆட்பட்டுருவீங்க. அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் நீங்கள் இப்போ கோயிலில் போய் கடவுளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தவொடனே உங்களுக்கு அறியாமை நீங்கிடுதா, உங்கள்கிட்ட இருக்கிற காமம், குரோதம் இதெல்லாம் போயிடுதா, வெறுப்பு இதெல்லாம் போயிடுதா, நீங்கள் ஒரு தனித்தன்மைக்கு போயிடுறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை.
எனக்குள்ளே வெளியில் வந்தவொடனே இந்த சமூக சூழலில் சிக்கி என்ன பண்ணுறேன், கோபம் நிறையா வருது, எல்லாருக்குள்ளே நான் ஆட்பட்டுடுறேன், இந்த பந்தபாசத்தில் அடிபட்டு கிடக்கிறேன். இப்படி மனைவி கூட எல்லா நடத்தைகளும் இருக்குது, ஆசை இருக்குது, காமம் இருக்குது, கோபம் இருக்குது. கடவுளை தரிசித்தா இது எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி உங்கள்கிட்ட அது இருக்குது அப்படின்னால் அது கடவுள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் நான் 3 நிமிஷம் வீடியோலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இது கடவுள் எப்படி இருக்கிறார், என்னவா இருக்கிறாருன்னு இந்த ஒரே வீடியோவில் சொல்லணுன்றதுக்காக இது ஒரு மறுபதிவாக நான் உங்களுக்கு போடுறேன். இப்படி இந்த உருவத்தில் கடவுள் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உருவத்தில் கடவுள் இல்லை. ஒரு மலை இருக்குது, அந்த மலையை வெட்டி எடுக்கிறான். யார் எடுக்கிறார்? அந்த மலையில் உளிய வச்சு செதுக்கி அவங்க வெடி வச்சு அந்த மலையை பிளந்து அதிலேருந்து கிடைக்கும் கல்லை என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலையாக வடிக்கிறான். அந்த சிலை வடிக்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலையில் என்ன பண்ணுறான், முகத்தை வடிவமைக்கிறான். முகத்தை வடிவமைச்சு அந்த மூக்கு, கண் எல்லாமே அவன் வடிவமைக்கிறான். இதெல்லாம் வடிவமைக்கக்குள்ள அவன் கால் இருக்கு இல்லையா, அந்த காலை தூக்கி அவரோட மூக்குக்கு பக்கத்தில் கண்ணில் வச்சு தான் அவன் என்ன பண்ணுவான், உளியலை செதுக்குவான். அப்போ இதுக்கு ஒரு லாஜிக்காக வேறு ஒன்று சொல்லுவோம். அதுக்கு நம்ம உரு ஏற்றலை, அப்போ தான் செய்கிறாங்க. உரு ஏற்றுனதுக்கப்புறம் தான் அவருக்கு உயிர் கிடைக்கும். கல்லுக்கு எப்படி உயிர் கிடைக்கும்? கல்லுக்கு உயிர் இருந்துச்சுன்னா அது நடமாடணும், இல்லை அசையணும், ஆடணும். ஒரு மலையாக இருக்கிறப்ப அதுக்கு உயிர் இல்லை. நீங்கள் கொண்டு வச்சவொன்னே உயிர் வந்துடுதா? அங்கே மட்டும் எப்படி வருது? விஞ்ஞானிகள்கிட்டலாம் இதை சொன்னீங்கன்னா சிரிப்பாங்க. அப்போ உயிரற்ற ஒரு பொருள், அந்த உயிரற்ற ஒரு பொருளில் இறைவன் எப்படி இருக்க முடியும்? அப்போ அந்த கடவுளையும் யார் உருவாக்குறா அப்படின்னா, ஒரு சிற்பி உருவாக்குறான். அப்போனா கடவுளை உருவாக்குனது யார்? சிற்பி. அவன் யார்? மனிதன். அப்போ கடவுளையே உருவாக்கும் தகுதி படைத்த அந்த மனிதன் யாருன்னா, அந்த சிலைக்கு அவன்தான் கடவுள். இப்போது ஒரு குழந்தை பிறக்குது, அப்பா அம்மா வாயிலாக ஒரு குழந்தை பிறக்குது. முதல் தெய்வம் யாருன்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஏன்னா அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ முதல் தெய்வம் யார்? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அறிந்த நான் தெரிஞ்சு நான் பார்த்த கடவுள் யாருன்னா, இவங்க தான் முதல்ல எனக்கு காரண அப்பா அம்மாவாக இருக்காங்க, இந்த உடலை உருவாக்கியவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரை உருவாக்குனாலும் முதல் கடவுள் அவங்க தான், காரண கடவுள் இந்த உலகத்துக்கு கொண்டு வர. அதே போல் அந்த சிலையை, அந்த கடவுளை யார் கொண்டு வந்தாலும் இந்த மனிதனாக கொண்டு வரான். அப்போ அந்த மனிதனுக்கு யார் கடவுள்? அந்த சிலைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிலைக்கு அந்த ஓவியர் இருக்கார், அந்த சிற்பி இருக்கார் இல்லையா,